சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த 10 காணொளிகளாக கட்டுடல் அமைப்பை பெறக்கூடிய, உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய எளிய முறை ஆசன பயிற்சிகளையும் பவனமுக்தாசன பயிற்சிகளையும் செய்முறையா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வந்தோம். இன்னைக்கு அதுல 11வது நிலை பயிற்சியை நாம எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிறத காணொலியா பார்க்க போறோம். இன்னைக்கு நாம செய்யக்கூடிய இந்த பயிற்சி 27வது நாள். காணொலிகள் மொத்தம் 70, ஆனா 27வது நாள் 11ஆம் நிலை பயிற்சியை நாம மேற்கொள்ள போறோம். எதற்காக இந்த ஒரு இடைவெளி அப்படின்னா, நான் சொல்லி கொடுத்த அந்த 10 ஆசன பயிற்சிகளையும் உங்களை நான் செய்ய வைக்கணும். நீங்க இங்க வந்து தங்கி பயிற்சி செஞ்சா பரவாயில்ல, யாரும் அதுக்கு தயாரா இல்லை. அதே மாதிரி ஆன்லைன்ல வந்து பயிற்சி செய்றீங்களான்னு பார்த்தா அதுக்கும் யாரும் தயாரா இல்லை. நீங்க எல்லாமே ஈஸியா கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. இருந்தாலும் உங்க யாரையும் என்னால வெறுக்க முடியல. மெம்பர்ஷிப் 300 ரூபாய் கட்டுறதுக்கே ரொம்ப யோசிக்கிறீங்க, ஏன்னு தெரியல. பரவாயில்ல, இருந்தாலும் அது உங்க குணம், உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது என்னோட குணம். அதனால இப்ப நான் 11வது நிலை பயிற்சியை காணொலியா வெளியிட போறேன். ஏன்னா நான் 70 நாள் காணொலியும் வரிசையா வெளியிட்டேன்னா உங்களுக்கு உடல் வலி வந்துடும். அதனால முதல் 10 பயிற்சிகளை நீங்க இந்த 27 நாளைக்குள்ள முடிச்சிருப்பீங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு 27வது நாள் 11ஆம் நிலை பயிற்சியை செய்முறையா பார்க்க போறோம். இந்த 11ஆம் நிலை பயிற்சிங்கிறது பானை மாதிரி இருக்கக்கூடிய வயிறு, இந்த தொந்தி பகுதியில பானை மாதிரி பெருசா இருக்கும், அந்த வயிறை குறைக்கக்கூடிய பயிற்சி முறையை தான் நாம பார்க்க போறோம். இந்த பயிற்சியை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்யலாம். கண்டிப்பா பானை மாதிரி இருக்கிற வயிறை குறைக்கணும்னு கம்ப்ளைண்ட்ல போட்டோம்னா நேரடியா இதை நீங்க முயற்சி செய்யக்கூடாது. இதுக்கு முன்னால நான் வெளியிட்ட அந்த 10 காணொலியையும் பயிற்சி செஞ்சிடணும். அதே மாதிரி அதிகப்படியா இடுப்பு வலி இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த பயிற்சியை தவிர்த்திடணும். இப்ப நாம அந்த 11ஆம் நிலை பயிற்சியை 27வது நாள் பயிற்சி முறையா செய்முறையில பார்க்க போறோம். இந்த பயிற்சியை நீங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்யலாம். கண்டிப்பா இதுக்கு 2 பயிற்சிகளையும் சேர்த்து தான் செய்யணும். இப்ப அத செய்முறையா பார்ப்போம். படுத்துக்கிறோம். நல்லா இந்த காலை அப்படி மேல தூக்கி வச்சு பத்மாசனம் போடுற மாதிரி தூக்கி வச்சு இப்படி கீழ் நோக்கி அசைக்கணும். ஒரு 10 தடவை. 1 2 3 4 5 6 7 8 9 10. திரும்ப அடுத்து இந்த கால் பத்மாசனம் போடுற மாதிரி அர்த்த பத்மாசன நிலைன்னு வச்சுக்கோங்க. இந்த காலை இப்படி தூக்கி போட்டு இந்த கையால இந்த பாதத்தை பிடிச்சுக்கணும். இந்த காலை வந்து கீழ் நோக்கி அமுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப என்ன பண்ணணும், பம்மு கடியில கையை கொடுத்துக்கணும். மினிமம் லெவல் தூக்கணும். காலை ரொம்ப இப்படி மேல தூக்க கூடாது. அரை அடி, அதாவது இந்த 9 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாதத்தோட அளவு மேல தூக்கணும். அப்படியே ஜென்ட்லா நடக்கிற மாதிரி நடக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 11 12 13 14 15 16 17 18 19 20. தளர்த்திக்கணும். திரும்பவும் அந்த வார்ம் அப் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. திரும்பவும் இந்த காலுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப திரும்பவும் நடக்க போறோம். பம்மு கடியில 2 கையும் கொடுத்துக்கணும். காலை ஒரு 9 இன்ச்சு தூக்கிக்கணும். நடக்கிற மாதிரி 1 2 3 4 5 6 7 9 10 11 12 13 14 17 18 19 20. தளர்த்திக்கிறோம். மீண்டும் அந்த வார்ம் அப். 1 2 3 4
5, 6, 7, 8, 9, 10. திரும்ப இந்த கால் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. திரும்பவும் காலை மேல தூக்கி நடக்க போறோம். இந்த நடக்கிறதுல நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்படி வச்சுட்டு இப்படி சைக்கிள் ஓட்டக்கூடாது, இப்படி இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. நல்லா வெறப்பா நீட்டிக்கணும். காலை ஒரு 9 இன்ச்சு தான் தூக்கணும். ரொம்ப வானத்துல தூக்கிட்டு இப்படி இப்படி எல்லாம் நடக்கக்கூடாது. கரெக்டா இந்த பாத அளவு 9 இன்ச் தூக்கிக்கிறோம், இப்படி வச்சுக்கிறோம், நடக்க போறோம். முழங்கால வெறப்பா வச்சுக்கணும். 1, 2, 3, 4, 5, 7, 8, 9, 10. தளர்த்திக்க. இது மாதிரி நீங்க முடியறப்பெல்லாம் செய்யலாம். கண்டிப்பா பானை மாதிரி இருக்கிற வயிறை குறைக்கிறேங்கிற பேர்ல நேரடியா இந்த பயிற்சியை நீங்க மேற்கொள்ளக்கூடாது. இதுக்கு முன்னால நான் ஒரு 10 காணொளி வெளியிட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அது பிளேலிஸ்ட்லயே இருக்கு. அந்த பயிற்சியை செஞ்சுட்டு 11வது நிலையா தான் இந்த பயிற்சியை நீங்க செய்யணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்யலாம். நிச்சயம் இனி வரும் நாட்களில் நான் கூறக்கூடிய ஒவ்வொரு பயிற்சி முறைகளையும் நான் கூறுவது போல் முறையாக செய்து கட்டுடல் அமைப்பை பெற்று உங்கள் உடல் எடையை சீராக வைத்துக் கொண்டு என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு 11வது நிலை காணொளியை நிறைவு செய்து கொள்கிறேன். நமது பயிற்சி மையத்தில் ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனியாக நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆன்லைன் மூலமாக தனிப்பட்ட முறையில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். மேலும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும். நமது மையத்தில் 3 நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது. உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும். மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான 9789889680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகிலுள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும், காணொளிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும், காணொளியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும். தினமும் என்னுடன் இணைந்து முறையான ஆசனம், முறையான பிராணாயாமம், முறையான தியானம், முறையான உணவு முறை பயிற்சிகளை மேற்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். மேலும் நமது பயிற்சி மையத்தில் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் பெல் பட்டனுக்கு அருகில் உள்ள ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம். அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை, 4வது ஞாயிற்றுக்கிழமை கட்டணம் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்கள் நமது மையத்தில் அங்கத்தினராகவும் இடம்பெற்று நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். சந்தோஷம்.